எந்த பிரியாணியால் ஒருத்தன் புகழோட உச்சிக்கு போனானோ அதே பிரியாணி அவனை திருப்பி வச்சு செய்யும் அப்படின்னு அவன் கனவுல கூட நினச்சி பார்த்துருக்க மாட்டான். எஸ், பிரியாணி பிரியர் இர்ஃபானுக்கும் பிரியாணி மனிதர் அதாங்க நம்ம பிரியாணி மேனுக்கும் நடக்கக்கூடிய யுத்தம் தான் இப்போ சோஷியல் மீடியாவில் ஹாட் டாப்பிக்காக போயிட்டு இருக்கு. இதில் பிரியாணி மேன் நல்லவனா இர்ஃபான் நல்லவனா ஆராய வேண்டிய அவசியமே இல்லை. அதிகாரத்தின் பக்கம் நிற்கும் ஒருத்தனுக்கு கிடைக்கும் சலுகைகள் சாதாரண சாமானிய மக்களுக்கு கிடைக்கிறது இல்லைன்னு நியாயமாக கேள்வி கேட்டு பிரியாணி மேன் ஒரு வீடியோ போட்டிருந்தாரு. அதுக்கு அவர் இர்ஃபானை நோக்கி மிகவும் கண்ணியமாக ஒரு சில கேள்விகளை முன் வச்சிருக்காரு. அதற்கு முறையான பதில் எதுவும் சொல்லாமல் பிரியாணி மேனை தகாத வார்த்தைகளால் அவதூறு அர்ச்சனை செஞ்சுருக்காரு. இங்கேருந்து தான் பிரச்சனையே பூதாகரமாக வெடிச்சிருக்குது. எனக்குமே வந்துட்டு இந்த வீடியோக்கு ரிசர்ச் பண்ணும்போது ரிசர்ச் புட்டிங்கி இவர் வந்து பெரிய ஜர்னலிஸ்ட். இவர் ரிசர்ச் பண்ணுறாரு உட்காந்து. பிரியாணி மேன் வச்ச முதல் குற்றச்சாட்டு, டிடிஎஃப் வாசன் செஞ்ச ஒரு குற்றத்துக்காக அவர் பட்ட வேதனைகளை பட்டியலிட்ட பிரியாணி மேன், யார் ஏற்றி அப்பாவி பெண்ணோட உயிர் போனாலும் கூட நீ எப்படி வெளியில் இவ்வளோ ஜாலியாக சுற்றிட்டு இருக்கேன்னு இர்ஃபானை நோக்கி ஒரு கேள்வியை கேட்டார். அதற்கு வழக்கம் போல் பிரியாணியை தின்னுட்டு அண்டாவை உருட்டி விட்ட மாதிரி அசால்ட்டாக இர்ஃபான் ஒரு உருட்டி சமாளிச்சிருப்பார். அடுத்த குற்றச்சாட்டு, காசு வாங்கிட்டு இர்ஃபான் ரிவ்யூ செஞ்ச பல ஹோட்டல்கள் சுகாதாரம் இல்லாத காரணத்தால் இழுத்து மூடியிருக்காங்க. அப்படி ஒரு சம்பவம் நடந்தப்போ ஒரு சாரி கேட்டிருந்தா பிரச்சனை சுமூகமாக முடிஞ்சிருக்கும். ஆனால் அதிகாரத்தோட பக்கம் நிற்பதால் ஆளுநர் வரைக்கும் செல்வாக்கு இருக்கிறதாலையும் அதற்கு விளக்க வீடியோ போட்டு தன்னை ஒரு புனிதர் போல காட்டிக்கொள்ள கண்கட்டி வித்த காட்டினார் இர்ஃபான் அவர்கள். அடுத்து ஒரு குற்றச்சாட்டு, யாராலையும் ஏற்றுக்கவே முடியாத செயல். இந்தியாவில் கருவில் இருக்கக்கூடிய குழந்தையோட பாலினத்தை வெளியிடுறது தண்டனைக்குரிய ஒரு குற்றச்செயல். அப்படி ஒரு குற்றத்தை செஞ்சுட்டு வீடியோவும் வெளியிடுற அப்படின்னா என்னை எவனாலையும் எதுவுமே செய்ய முடியாது அப்படிங்கிற ஒரு ஆணவம் தானே. இது ஒரு நியாயமான கேள்வியாக பிரியாணி மேன் முன் வச்சிருக்காரு. ஆனால் பிரியாணி மேன் கேட்ட கேள்வியில் எந்த தவறுமே கிடையாது. ஆனால் இர்ஃபானுக்கு பதில் சொல்கிறேன்னு ஒரு சில அருவருக்கத்தக்க உடல் மொழிகள் மூலிமா வெளிப்படுத்திய விதம் தவறான முன் உதாரணமாக தெரியுது. தற்கொலை நாயின்னு திருப்பி சொன்னதான் நான் சொல்கிறேன். இந்த விவாதம் சம்மந்தப்பட்ட 2 பேரையும் தாண்டி சோசியல் மீடியாவில் பெரிய பிரளயத்தையே உண்டு பண்ணிருச்சு. இர்ஃபானுக்கு ஆதரவாக ஒரு சிலரும் பிரியாணி மேனோட நேர்மையை பாராட்டி ஒரு தரப்பினரும் எலியும் பூனையுமா அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. எது எப்படி இருந்தாலும் பிரியாணி மேனு எந்த அதிகார பின்புலமும் இல்லாமல் தப்பை தட்டி கேட்கும் தைரியத்தை பாராட்டியே ஆகணும். ட்ரால்னா வேற, கலாய்க்கிறது வேற விஷயம். இது இன்டர்நெட்டில் கலாய்க்கிறதுலாம் ரொம்ப சகஜமாக போயிடுச்சு. இப்போது என்ன வேணா பேசுவாங்க, அதெல்லாம் போய் கேட்டுட்டு இருக்க மாட்டோம். இர்ஃபானை போலவே இவர் உடைச்ச இன்னொரு ஃபர்னிச்சர் இன்ஸ்டா புகழ் டெய்லர் அக்கா தான். டெய்லர் அக்கா கவர்ச்சியை காட்டி கல்லா கட்டிட்டு வர்றதா அடுக்கடுக்கான ஆதாரங்களோட குற்றச்சாட்டு முன்வச்சார் பிரியாணி மேன். ஆனால் எந்த பதிலும் சொல்ல முடியாத டெய்லர் அக்கா தரப்பினர் பிரியாணி மேனை தற்கூரி மாதிரி போர்ட்ரேட் பண்றதுல குறியா இருந்தாங்க. பெண்கள் ஒழுங்கமா இருந்தா ஆண்கள் ஒழுக்கமா இருப்பாங்க அப்படின்றாங்க. இந்த வீடியோ வெளியான உடனே ஏகப்பட்ட நபர்கள் பிரியாணி மேனுக்கு சப்போர்ட்டும் பண்ணிட்டு வந்தாங்க. பிரியாணி மேனுக்கு சப்போர்ட் பண்ணி சமூக வலைதளங்களில் வந்த சில ஆதரவு பதிவுகளை பார்க்கலாம். படத்தில் வர்ற ஃபேமஸான பஞ்ச் டைலாக் போல இன்னும் இந்த சுவர் எத்தனை பேரை காவு வாங்க காத்துட்டு இருக்குன்னு தெரியல. அதே மாதிரி பிரியாணி மேன் எத்தனை பேரை வச்சு செய்ய காத்துட்டு இருக்காருன்னு தெரியல. நீங்க யார் பக்கம்? பிரியாணி மேன் பக்கமா, இல்ல யூடியூபர் இர்ஃபான் பக்கமா, இல்ல இன்ஸ்டா பிரபலம் டெய்லர் அக்கா பக்கமா? மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணிருங்க. இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கலங்காதே ராசா, காலம் வரட்டும்.